தத்துவ போதனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போதெல்லாம் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பொத்திக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு இருந்திருக்காரு. ஆனால் தற்போது இந்த பிரச்சனையை இந்த திராவிடியா குரூப்பும் அது மட்டும் இல்லாமல் சில மற்ற மத அமைப்புகளும் இந்த பிரச்சனையை பெரிசாக்கி நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை பதவி விலக வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிராக அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டோடனே தற்போது அன்பில் மகேஷ் அவர்கள் வேற வழியின்றி இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மகாவிஷ்ணு அவர்களுக்கு சொந்தமான இடங்களே ரைடு நடத்துகிறாங்க. முக்கியமாக அந்த தலைமை ஆசிரியரையும் பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குரூப்புக்கு பயந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு தவறுமே அவர் பேசவே இல்லை. இருந்தாலும் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. பாவம் அந்த தலைமை ஆசிரியரையும் நீங்கள் பணியிடை மாற்றம் பண்ணிருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்ம ஹிந்து சொந்தங்கள், ஹிந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தில் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆதரவாக நிற்க வேண்டும். இந்த போராட்டம் அவங்க பணியிடை மாற்றத்தை தடுத்து மீண்டும் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக வரும் அளவிற்கு இந்த போராட்டம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.